லவ் ரொமான்ஸ் இதை பற்றிலாம் பேசும்போது வந்து இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஆசை இருக்கும். இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒரு அழகான ஒரு ரொமான்டிக்கான ஒரு கேண்டில் லைட் டின்னர். ஸோ இங்கே வந்து இந்த டேபிளுக்கு ஒவ்வொரு ஜோடியாக வந்து வரப்போறீங்க. உங்கள் பார்ட்னர் கிட்ட முக்கியமான விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. லவ் யூ, மிஸ் யூ அண்ட் ஹேட் யூ. எஸ், இந்த ரெட் ரோசஸ் டெபிக்ஸ் லவ். நீங்க எதனால அவங்கள லவ் பண்றீங்க, எந்தெந்த ரீசன் எல்லாம் உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அஃபெக்ஷனை இன்னும் அதிகப்படுத்துது அப்படிங்கறத இந்த ரெட் ரோஸை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. யா அண்ட் மிஸ் யூக்கு வந்து இந்த அழகான ஹார்ட். அண்ட் அதே மாதிரி ஹேட் யூ எல்லாருக்குள்ளேயும் வந்து இல்ல ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்தாதான் அந்த லவ் வந்து பெருசா தெரியும். இதை கொடுத்து இந்த விஷயம் வந்து லைட்டா எனக்கு உன் மேல பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே லவ்வோட தான் சேர்த்து சொல்ல போறீங்க. ஓகேவா? சோ இந்த அழகான டேபிளுக்கு, லவ் டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? The lovely couple Gautam and Ilakya. ஆக்சுவலி நான் கௌதம் கிட்ட என்ன ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து கௌதம் வந்து ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேட் டைமாக இருந்தாலும் சரி, குட் டைம்ஸாக இருந்தாலும் சரி, எப்போவுமே இலக்கியா கூட வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லராக வந்து எப்போவுமே நின்றுட்டுருக்காரு. இலக்கியா மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்க ஒரு பர்சன் யாருன்னா கௌதம் தான். ஸோ அதுக்காக லவ் யூ. இதுவும் வந்து லவ் தான், பட் மிஸ் யூ. என்னன்னா வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து நடுவில் கஷ்டப்பட்டு தனியாக வந்து ஒரு கஷ்டமாக ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே போயிட்டு எதுவுமே இல்லாமல் கௌதம் அண்ட் இலக்கியா மட்டும் ஒரு தனி வேர்ல்டில் வாழ்ந்தோம்ல. ஸோ அந்த லைஃப் வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன தான் வந்து பணம், பிஸ்னஸ் அது இது அப்படின்னு இருந்தாலும் அந்த கஷ்டப்பட்ட டைமில் நீங்கள் எனக்காக போட்ட எஃபர்ட், நான் உங்களுக்காக போட்ட எஃபர்ட் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்காக அந்த மிஸ் யூ. தேங்க்யூ. ஹேட் யூ சொல்கிறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் வந்து இது ஒரு பாசிட்டிவான ஹேட் யூ தான். ஸோ கௌதம் கிட்ட வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஒரு இலக்ன மனசு வந்து ரொம்ப ஜாஸ்தி கௌதம் கிட்ட. சில சமயம் நான் நினைக்கிறேன் கௌதம் வந்து மன்னிச்சு விடக்கூடாதோ, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அப்படின்னு நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிங்க கௌதம் அப்படின்னு வந்து சொல்லி இந்த ஆங்கிரி. தேங்க்யூ. நான் வந்து ஃபஸ்ட்டு மிஸ் யூவில் ஆரம்பிக்கிறேன். ஓகே. என்னென்னா நம்மளோட இந்த லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃப்ரீடமோடு இருந்த ஒரு பர்சன். முன்னாடி இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஒரு ஃப்ரீ பேர்டாக இருந்த ஒரு இலக்கியா வந்து இப்போ நான் இழந்துட்டேன்னு தான் சொல்லணும், அட்லீஸ்ட் டெம்பரரிலி. ஸோ அந்த இலக்கியாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஐ மிஸ் யூ. அடுத்தது வந்து ஹேட். ஹேட் இஸ் வெரி ஸ்ட்ராங் வேர்ட், பட் அதை பற்றி பேசி ஆகணுன்றதுனால என்னென்னா எனக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு டவுட்டு. நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை வந்து நீ என்கிட்ட மறைக்கிறியோ, என்ன சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் நீ மறைக்கிற அப்படின்னு. அது என்னைக்கு தெரிய வரும்னு தெரியல. தெரிய வரும்போது நான் எந்த அளவுக்கு அதை ஒரு கூலாக எடுத்துப்பேன்னு தெரியல. ஸோ அது நடக்கும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ அந்த விதத்தில் ஐ ஸ்லைட்லி டோன்ட் லைக் இட். அண்ட் லவ் எங்கே ஆரம்பித்து அது எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரில. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே கௌதம் மெட் இலக்கியா, ஸோ அந்த பொண்ணோட கேரக்டர் சரி, பழகிற விதம், வந்த பேக்ரவுண்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு டிசர்விங்கான்னு கேட்டால் எனக்கு டிசர்விங், பட் என் குடும்பத்துக்கு டிசர்விங் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பட் என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஒன் திங் ஐ கேன் ப்ராமிஸ், எதுவாக இருந்தாலும் இந்த கௌதம் கண்டிப்பாக இலக்கியா கூட தான் இருப்பான். இலக்கியாவுக்கு எந்த பிரச்சனை வராமல் பார்த்துப்பான் டில் த எண்ட். ஸோ ஐ லவ் யூ. ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you so much Gautam and thank you so much Ilakya. Wow, so இந்த dreamy love tableக்கு அடுத்ததா வர போறது நம்மளுடைய debut couple கார்த்திக் and ரம்யா. வாங்க. லவ்ல இருந்து போகிறேன். நம்ம
இட்ஸ் பீன் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் என்ன வீட்டில் பிக் பண்ணதுலேருந்து 2 பேரும் கிளாஸில் இருக்கிறதுலேருந்து லஞ்சு டின்னரு திருப்பி பேக் டு வீடு, இந்த ஒரு புது வருஷத்துலேருந்து இன்னும் ஃபார் எவர் எப்போவுமே உன் கூட இந்த லவ் லாஸ்ட் வரைக்கும் எப்போவுமே இருக்கணும்னு. லவ் யூ. லவ் யூ. மிஸ் யூ வந்து எதுக்குன்னா ரம்யா சைடில் இருந்து இவ்வளோ நாள் கூடயே இருந்துட்டு ரொம்ப ஒரு ஆல் ஆஃப் சடனாக வந்துட்டு நீ சடனாக விட்டுட்டு உன்னோட ஊர், உன்னோட வீடு, உன்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. இப்போ வந்து நீ போனது வந்து ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ சீக்கிரம் ஊர்லேருந்து இந்த ரம்யாவை பார்க்குறதுக்காக வந்துருக்கு. சரியா? ஐ மிஸ் யூ. ஹேட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு. அதுவும் இந்த ஹேட்டிவ் கூட எப்போவுமே நம்ம 2 பேரும் பக்கத்தில் ஒன்றாவே இருக்கிறதுக்காக மட்டும்தான். நீ சீக்கிரம் வந்து அப்பா கிட்ட நம்மளோட லவ் பற்றி சொல்லி நம்ம கல்யாணத்தை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த ஹேட்டிவ். ஃபஸ்ட்டு உன்னை கிளாஸில் பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டான போனான். இப்போ பார்க்க கொஞ்சம் திமிரு பிடிச்சளவு தான் தெரிஞ்சேன். சரி யார்ட்டையும் பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மீட் கூட ஒரு சண்டையில் தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சண்டை அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லவ்வாக மாறிச்சு. அண்ட் நோ வி ஆர் ஹியர். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஐ லவ் யூ பேபி. நிறைய விஷயத்தில் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறது உன்னோட சர்ப்ரைசஸ். எப்பவுமே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ சர்ப்ரைசஸ் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூ டூ. ஐ மிஸ் யூ சர்ப்ரைசஸ். ஹேட்டிவ். இந்த ஹேட்டிவ் நான் இங்கேருந்து எனக்கு சொல்ல தோணல, உன் பக்கத்துலேருந்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஹேட்டிவ் சொல்லவே பயமாக இருக்குது. லவ் யூ எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம், மிஸ் யூ எங்கே வேணாலும் சொல்லலாம். பட் ஹேட்டிவ் கூட இருந்து சொல்லணும். நம்ம பெரிய இருக்காத ரீசன் இருந்துருக்கூடாது. உனக்கு நீ நினச்சதை வந்து நீ அடைஞ்சே தீரணும்னு இருப்ப. பட் அதுதான் உன்னை என்னை சேர்த்து வச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹேட் யூ பட் ஸ்டில் ஐ லவ் யூ. லவ் யூ டூ. தேங்க்யூ. ஸோ இங்கே இந்த லவ் டேபிளில் ஒருத்தர் எப்படி சந்திச்சிங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி லவ்வாக மாறிச்சு, இப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ கார்த்திக் அண்ட் தேங்க்யூ ரம்யா. ஸோ லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய ஃபேவரட்டான மல்லி அண்ட் விஜய். ஹேட்ரட் என்னென்னா, நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க. அது ஓகே, அது உங்களோட இஷ்டம். ஆனால் எதுக்கு வேணான்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு வைஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு யாருமே வேண்டாம், உங்களோட குழந்தை தான் உங்களுக்கு எல்லாமே, உங்கள் லைஃப் உங்கள் வேர்ல்டு எல்லாமே குழந்தை தான், வேறு யாருமே வேண்டான்னு சொன்னீங்க. அதனால தான் என்னோடய லவ்வும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு ரஞ்சிதாவை அக்செப்ட் பண்ணீங்க? ஐ திங்க் ஹேட்ரட் தாண்டி இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் மல்லி. ஸோ அதனால் தேங்க்யூ. மிஸ் யூ சொல்கிறதுக்கு நம்ம 2 பேரும், நான் வீட்டை விட்டு போயிட்டேன், நம்ம பிரிஞ்சிருந்தேன் நிறைய டேஸ், நிறைய மந்த்ஸ் நம்ம மீட் பண்ணாமல் இருந்தேன். அப்போ கூட நான் உங்களை மிஸ் பண்ணதே இல்லை. ஆனால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணது எப்போன்னு தெரியுமா? நம்ம ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருக்கும்போதும் நம்ம பேசாமல் இருந்தோம்ல, நீங்கள் என்ன பார்க்காம இருந்ததில்ல. ஒரு வாட்டி கூட மல்லி நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற, நீ ஓகேவான்னு கேட்காம இருந்தீங்கள்ல, அப்போ தான் நான் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அதனால் ஐ மிஸ் யூ. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு என்னோட அண்ணா தான்.
என் அண்ணா, என் தங்கச்சி, என் தம்பி தாண்டி நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணீங்க, ரொம்ப கேர் பண்ணீங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க. என் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு திடீர்னு கிடச்சிது. லாஸ்ட் இயர் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ராஜடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த இயர் ஐ வாண்ட் யூ டு லவ் மீ, ஐ வாண்ட் யூ டு டேக் கேர் ஆஃப் மீ லைக் பிஃபோர். ஐ லவ் யூ. சரி, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம்னு எனக்கு இதுவரை கிடையாது. என் பொண்ணுன்னு எனக்கு ரொம்ப உயிர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு உயிராக இருக்கிற என் பொண்ணு நீ கஷ்டப்படுத்தினதுனால நானும் கஷ்டமாயிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக உனக்கு ஐ ஹேட் யூ ஃபார் தட் திங். ஓகே, எனக்கு என்னென்னா பழைய நினைவுகள், உங்க கூட சந்தோஷமாக பேசுனது, உங்க கூட மொட்டை மாடியில் சண்டை போட்டது, ஸோ இந்த மாதிரி நிறைய குட் மெமரிஸ் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி என்னை பிடிச்சவங்க எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஐ கிவ் திஸ் ஹார்ட் டு யூ. ஐ ரியலி 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 மிஸ் யூ. என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, என் லைஃப்பில் ஒரு பொண்ணு போயிட்டான், ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன். இப்போ அந்த குழந்தை தான் எனக்கு எல்லாமே. இப்போ அந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு நினைக்கிறப்ப அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மாவா, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காதலியா, என் லைஃப்பில் எனக்கு இன்னொரு அம்மாவா, என் பொண்ணுக்கும் ஒரு அம்மாவா இருக்கணும்னு நான் கேட்குறேன். ஸோ உண்மையிலேயே நீ என்னை விரும்புகிறேன்னா, எனக்கு அம்மாவை இருப்பேன்னா இந்த ரோஸை வாங்கிக்க. ஓகே, I really, really love you. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. Thank you so much, Malli and Vijay. Thank you so much. தேங்க்யூ தேங்க்யூ. Let's welcome Selvi and Velu. மிஸ் யூ ஆரம்பிக்கிறேன். செல்வினா யாருன்னா ஒரு பெரிய பண்ணையாரோட பொண்ணு, அந்த ஊருக்கே செல்ல பொண்ணு, அவங்கள எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதுதான் செல்வி. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனை. அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கணும், வந்த வீட்டில் உங்களுக்கு நினச்ச வாழ்க்கை கிடைக்கல, என்னால் கொடுக்க முடியல. அந்த பழைய செல்வியை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். அதனால் இந்த மிஸ் யூ அதை நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த பொம்மையை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். இது நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினச்சேன். கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்போ கணவன் மனைவியாக நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம்? அதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க மாட்டீங்களே அப்படின்றதுனால அந்த விஷயத்துக்கு இந்த பொம்மை, அந்த விஷயத்தை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து காதல். நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். ஒரு ஹோட்டல் வச்சுருக்குறோம். அந்த ஹோட்டலில் வேலைக்கார மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வேலு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல், அதை விட்டால் அவனோட குடும்பம். அவனுக்கு இந்த மாதிரி கலர் டேபிள்லாம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது, இந்த பூவெல்லாம் தெரியாது. நீங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் வருவீங்க நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன். உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் எங்களை கிராஸ் பண்ணி தான் போவாங்க, நின்று பார்க்க கூட மாட்டாங்க. ஆனால் நின்று பார்த்தீங்க, ரசிச்சிங்க. அது எனக்குள்ள காதல்னா இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு உணர்வை தோணுச்சு. முழுக்க 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 நிறைய அன்பை, காதலை எனக்கு நிறைய திகட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். பழைய செல்வியை மீட்டு கொண்டு வந்துடணும். இந்த ஒட்டுமொத்த பூ கொடுத்தா கூட பத்தாது.
இந்த ஏழையோட காதலை ஏற்றுக்கங்க. தேங்க்யூ. நைஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஹேட் என்னென்ன என்னோட ஹார்ட்ல இருக்கோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லவ் போகிறேன். இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணோட லைஃப்ல அப்பா அம்மா தான் எல்லாமே. கல்யாணம் ஆன அப்புறம் எனக்கு அப்பா அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ்வர் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான். அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்சம் மந்த் வந்து வீட்டில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே நான் தனியாக ஹேண்டில் பண்ணேன். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களோன்னு நானே நினச்சிக்கிட்டேன். நான் எல்லாத்தையுமே தனியாக கோத்ரூ பண்ணனால ஐ ஹேட் யூ. ஏன்னா என் கூட நீங்கள் அப்போ இல்லைன்றதுக்காக, அதனால ஐ ஹேட் யூ. நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா அந்த வீட்டுக்கு தெரியாமல் நம்ம லவ் பண்ணிட்டு இன்னோசென்ட்டாக ஜாலியாக நமக்கு ப்ராப்ளம்ஸே இல்லாமல் லவ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த கோல்டன் டைம்ஸ்க்காக ஐ மிஸ் யூ. நம்மளோட லவ் வந்து எப்படின்றது ஒரு வேர்ட்ஸால சொல்ல முடியாது. எனக்கு வந்து வேலு ஒரு மனுஷங்களா மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. மற்றவங்க மாதிரி அந்தஸ்து வச்சு ஜட்ஜ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ ஒரு மனுஷனா லவ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சு பண்ணுற ஒரு ஆள் வேலு. ஸோ அந்த ஒரு வேலுக்காக நான் எதிர்பார்க்காத லவ் லைஃப் லாங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானும் வந்து பண்ணுறேன் வாங்க. எஸ், ஸோ எங்களுடைய நட்சத்திர புத்தாண்டு ஜோடி நல்ல ஜோடியோடைய நிறைவுக்கு வந்துட்டோம். ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த லவ்லி கப்பிள்ஸ் டு ப்ளீஸ் கம் டு தி சென்டர் ஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு நட்சத்திர புத்தாண்டு முழுக்க சந்தோஷத்தோட ஃபன்னோட நிறைய லவ்வோட இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. எஸ், ஸோ எல்லாரும் ஒரு தடவை நம்மளுடைய நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாமா? ஹாப்பி நியூ இயர். So with this happy note நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். This is Ashwath, Pujita and நம்மளுடைய சன் நட்சத்திர ஜோடிகள் signing off. இது நட்சத்திர புத்தாண்டு ஜோடி நல்ல ஜோடி.